நிறைய உறவுகள் எங்களை நல்ல மாதிரி தான் நினைச்சு பார்க்கணும்னா அதே மாதிரி சில கொஞ்சம் பேர் அந்த மேட் கொமெண்ட்ஸ் இப்போ வீட்டில் இருந்துச்சு நான் வீட்டுக்கு இருக்கிறது அடையா மக்களுக்கும் காட்டுவோம் ஏனண்டா உண்மைக்குமே தானே அப்போ பிடிச்சோமா இருக்கிறீங்களா நாங்கள் நல்லா சொஞ்சானே இருக்கிறோம் அவர் கொஞ்சம் பறக்கனே இல்லை வேலை போயிட்டேன் சும்மா அனைவருக்கும் வணக்கம். நான் தான் அம்மு. இன்றைய நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டாக நிற்கிறோம். அதாவது எங்களோட அம்மா விட்ட திடீரெண்டு வந்து நிற்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை கொண்டு வரப்போகுது இதால். அது என்ன பிரச்சனைன்ட்டா என்னென்னு சொல்கிறேன், இது திடீரென்னு ஒரு முடிவெடுத்துட்டோம். அதாவது நான் மட்டும் இல்லை அண்ணாவும் கூட தான் எடுத்தவர். இன்றைக்கு அண்ணாவை பற்றின கதை தான் கொஞ்சம் கூட வரப்போகுது. அப்போ சந்தோஷக்கட்டு நான் வாங்க வீடியோ கொண்டா தான் அண்ணா அப்படி கேட்குறதா வர மாட்டேனா ஏன்னாண்டு தெரியா அவருக்கு. அதே மாதிரி நேற்றைய தினம் பார்த்துருப்பீங்களா எங்களோட பார்சல் வீடியோ. உண்மைக்குமே நிறைய உறவுகள் பார்த்துருக்குன்னா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி கரண்ட் அடுப்பு எனக்கு தந்ததான பார்சலில் அதை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தேன். நீங்கள் கரண்ட் அடுப்பு கவர்மா பாவிங்க அம்மு மற்ற கரண்ட் அடுப்புக்கு அந்த ப்ளக் எல்லாம் சொல்லியிருந்தேன். நீங்கள் உண்மைக்குமே பார்க்க சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா உண்மைக்குமே நிறைய உறவுகள் நேசித்து பார்க்குறேன். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அதே மாதிரி செந்துரனும் இன்றைய தினமும் இல்லை. செந்துரன் எங்கே போயிட்டானா தெரியும். வசந்த் மாவட்ட வேலை இன்னும் முடியலை. நேற்றைய தினமும் வசமான வீடியோவில் பார்த்துருப்பீங்க. செந்துரன் கபோர்ட் அடிக்கிறார். உண்மைக்குமே என்னென்னு சொல்கிறேன், செந்துரன் கபோர்ட் அடிப்பாருன்னு எனக்கு நேற்றைய தினம் வீடியோவிலான்னு அதுவும் தெரியும் சத்தியமாக. அவர் கதவு செய்வார், கிரில் செய்வார்ன்னு தெரியும். இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக எல்லாம் செய்கிறார். உண்மைக்குமே அவற்றை திறமையை பார்த்து நிறைய பேர் கால் பண்ணி காய்ச்சிருந்தாங்கன்னா என்ன செந்துரன் கபோர்ட் எல்லாம் அடிக்கிறாராமண்டு. நான் உண்மைக்குமே எனக்கு முன்டைக்கு தான் புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் அவர் செந்துரன் கபோர்ட் அடிக்கிறார். பட் அந்த டிசைன் இது செஞ்சிருந்தார் வசந்த் மாமாவிட்ட டைனிங் டேபிளுக்காண்டி. அதுவும் செஞ்சிருந்தேன். அதுவும் நல்லா இருந்துச்சு ஒரு டிசைன் மாதிரி. உண்மைக்குமே அப்போ நிறைய பேர் நிறைய உறவுகள் எங்களை நேசித்து பார்க்குறேன்டேக்க உண்மைக்குமே எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதேமாதிரி சில பேட் கமெண்ட்ஸும் வந்தது. அப்போ அதெல்லாம் நாங்கள் அழைச்சிட்டோம். ஏனெண்டா நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அது ஒருத்தட்ட மனநிலையை பொறுத்து இருக்குது. அப்போ சில பேர் நிறைய உறவுகள் எங்களை நல்ல மாதிரி தான் நினச்சி பார்க்குறோன்னா அதேமாதிரி சில கொஞ்சம் பேர் அந்த பேட் கமெண்ட்ஸும் கூட வருது. அது என்னென்னு தெரியல. சரி அது இருக்கணும் ஒரு பக்கம். அதே மாதிரி நாங்கள் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா இன்றைக்கு ஒரு கதை உண்டு, முக்கியமான ஒரு கதை. அதுவும் எங்களோட அண்ணா பற்றின கதை தான். அப்போ நாங்கள் அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னுக்கு எங்கள் சேனல் ஃபஸ்ட்டே வார்னிங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பட்டனை கிளிக் பண்ண நாங்கள் போடுற வீடியோ உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களை அண்ணாவை கூப்பிடுவோம். வாங்க அண்ணா வாங்க. வணக்கம். நமஸ்கார். எல்லாம் வந்தேன் நீங்கள் எல்லாரும் அது என்ன என் அண்ணா பற்றி கதை சொல்ல போனா நான் நல்லா ஆயிடுச்சு வைப்பேன். எங்களுக்கு என்னென்ன கொஞ்சம் பில்டப்பா சொல்லி அதுதானே கூட்டி என்ன சந்தோஷ். அப்போ இப்படி சோமா இருக்கிறீங்களா? நாங்கள் நல்லா சொஞ்சானே இருக்கிறோம். அவர் கொஞ்சம் பிரச்சனை இல்லை அவர் வேலையை போயிட்டார். சும்மா அவங்க வட்டி பையன் மாதிரி இல்லை தானே. அவர் கொஞ்சம் குடும்பஸ்தர். வட்டி பையன் மாதிரி அதான் அதுக்காண்டி தான் உங்களுக்கு தொழில் இல்லை தொடங்க போகிறோம். நல்ல தொழில் அதுதானே என்டர்டெயின்மெண்டாக இருக்குமே. அதுக்காண்டி தானே உண்மைக்குமே எங்களை அண்ணா பற்றி நிறைய உறவுகளுக்கு தெரிஞ்சிருக்கா. என்னென்றா அண்ணா பார்த்துருப்பி நம்ம அவர் என்ன செய்கிறார், என்ன வேலை செய்கிறார், எப்படியெல்லாம் திரிகிறார் என்று அதை பற்றி தான் நாங்கள் இன்றைய கதைக்கு வரோம். அதாவது உண்மைக்குமே அண்ணா உண்மைக்குமே செந்தோணமாய் தான் பில்டிங் வேலை செய்கிறார். அதே மாதிரி வீட்டில் இருந்து அவரும் எடுத்து வேலையில் செய்கிறவர். ஓடர் வர்றதுன்னு அண்ணா அதுவும் அண்ணா அங்கே போய் நின்று செய்வார். அப்படி இப்படி என்ன அண்ணா கொஞ்சமே நின்று சொல்கிறேன். தொடர்ந்து அந்த என்ன வேலையாண்டு இல்லாமல் வர்ற டைமில் வேலையில் போய் செஞ்சு கொடுப்பார். ஆனால் கொஞ்சம் வேலை செஞ்சால் அதுக்கேற்றமா என்ன அதோட காசு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அண்ணாவுக்கு சொல்லியிருந்தார் எனக்கு தானும் ஒரு சூட்டி போட்டு தொடங்க போகிறோம்ண்டு. அதான் இன்றைக்கு முக்கியமான ஒரு கதையே. ஏனெண்டா என்னென்னு சொல்கிறேன், எல்லோரும் அண்ணாவுக்கு பொறுத்தவரையில் அண்ணா இப்போ எங்களை மாதிரி குக்கிங் ஒன்றும் அப்படி இல்லாமல் வித்தியாசமாக அந்த பைக் ரைடுகள் ஃப்ராங்குகள் அப்படின்னு மற்ற இடங்களை சுற்றி காட்டுறது அப்படி போகிறார் அண்ணா. சரிங்க இல்லை நானும் தான் கூட. அதாவது ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வரை நாங்கள் குக்கிங் வீடியோலாம் போடுவோம். அது தொடர்ந்தாண்டு இல்லை. ஒரு நாள் குக்கிங், ஒரு நாளைக்கு ஃப்ராங்கு,
ஒரு நாளைக்கு நாடகங்கள் ரைடிங் பைக் ரைடிங் அதான் பைக்கில் போகிறது மற்ற இடங்களை சுற்றி காட்டுறது அப்படி அண்ணாவும் நிறைய யூடியூப் நிறைய என்னன்னா ஒரு யூடியூப் சேனல் தொடங்க போகிறார். நிறைய சொன்ன ஊரெல்லாம் அதுதான் என்னென்னா உண்மைக்குமே எங்களோட யூடியூப் சேனலை பற்றி உங்களுக்கு முதல்ல தெரியும். எங்களோட யூடியூப் சேனல் தொடங்கி 3 மாதமாக நாங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணாமல் இருந்தாங்க. அதாவது எங்களுக்கும் 1000 சப்ஸ்கிரைபர் அப்புறம் மோனிட்டேஷன் எல்லாம் ஆன் பண்ணின உடனே நாங்கள் மோனிட்டேஷன் 1000 சப்ஸ்கிரைபர் வாட்ச் டைமும் கிடச்சி நாங்கள் 3 மாதமாக எங்களோட யூடியூப் சேனல் இயங்காமல் இருந்த வாட்ச் டைம் என்ன மோனிட்டேஷன் ஆன் பண்ணிடலான்னு சொல்லி இப்போ எல்லாமே நோமலாக வந்துட்டா. ஏன்னா அதாவது மாமா சொன்னவன் அதுதான் அது உண்மைக்குமே மாமா நின்று தொடங்கிப்பா. மாமா கொஞ்சம் வேலை அலுவல் அதோட மாமா தான் மற்றது யூடியூப் எல்லாமே ஓப்பன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே எங்களை மாமா தானே நாங்களுக்கு எப்பயுமே. அப்போ நாங்கள் இந்த விஷயமா மாமா போய் 2 நாள் முதலே கேட்டுட்டோம். மாமா அப்படி அண்ணா யூடியூப் சேனல் தொடங்க போகிறாராம் நீங்கள் என்ன மாதிரி என்று கேட்க மாமாட்ட எனக்கு பயம் என்னென்றா நாங்கள் செஞ்சு 3 மாத கணக்காக யூடியூப் ஓப்பன் பண்ணிடலாமல் சரியாக கஷ்டப்பட்டு நாங்கள். அப்போ அதனால அண்ணாவுக்கு என்ன மாமா அப்படியே இருக்கும். இப்போ எனக்கு என்னென்னா ஏனெண்டா உண்மைக்குமே இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு யூடியூப்பர்ஸ் நிறைய வந்து கொண்டே இருக்கிறோம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். அப்போ மாமா சொன்னா என்னம்மா இப்போ கொஞ்சம் பிரச்சனை இல்லையோ மோனிட்டேஷன் எல்லாம் ஒன் பண்ணலாமோன்னு கேட்க மாமா சொன்னாரோ கண்டிப்பாக ஒன் பண்ணலாம் எந்த ஒரு நம்பிக்கை அதானே. அப்போ மாமா சொன்னோன்னே நாங்கள் சொன்னாங்களா அப்போ சரி மாமா நாங்களும் அண்ணாவுக்கு ஒரு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணுவோம் கலந்து மாதிரி 2 பேரும் நிற்க போகிறோம். அதாவது நான் செந்துரன் அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அண்ணாவுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது. அப்போ அதனால் அண்ணா ஓப்பன் பண்ணினா முன்னேறுவான். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் எங்களுக்கு தர்ற ஆதரவு எல்லாமே எங்களை அண்ணாவுக்கு கொடுக்கணும் கண்டிப்பாக. ஏனெண்டா நீங்கள் தர்ற ஆதரவுலாம் நாங்கள் வளத்துக்கு வளர்ந்துருக்குறோம். இப்போ என்ன வளர்ந்துருக்குறோம்னு வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் என்னென்னா ஒவ்வொருத்தருமே எங்களை எல்லாரையும் நேசித்து ரொம்ப பார்க்குறீங்க. அதே மாதிரி எங்களை பார்க்குற மாதிரியே எங்களோட அண்ணா அந்த சேனலையும் கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கு பேர் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். விமல் ப்ளாக் சட்டம் சொல்லுங்க. விமல் ப்ளாக் அதாவது விமல் ப்ளாக் அதாவது இவருக்கு பேரான விமல். அப்போ ப்ளாக் அண்ணே நான் தான் அந்த பேர் செலக்ட் பண்ணினானே. அதாவது வேற ஒரு வித்தியாசமான பேர் சொன்னவர் அவன் நான் சொன்னால் அப்படி வைக்காம உங்களோட பேர்லேயே ஓப்பன் பண்ணினா எல்லாம் தானே இருந்துட்டு என்னென்னா இப்போ முன்னெழுத்து வச்சு தொடங்குற நிறைய பேராக இருக்குது. அவன் நான் சொன்னேன் உங்களோட பேர்லேயே தொடங்க அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமென்னுட்டு அப்போ நாங்கள் விமல் ப்ளாக் கண்ணே திறந்துட்டோம். அதுவுமே எங்களோட மாமா திறந்து வந்தவன். ஆனால் என்ன அண்ணா இனிமேல் அண்ணா கதைக்கணும் நீங்கள் இல்லை கதைக்கணும். இப்போ நீங்கள் புறாக்குறீங்கன்னு சொல்லுங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். என்டர்டைன்மெண்ட் வேறு ஒன்றுமே இல்லை. என்டர்டைன்மெண்ட் சும்மா அந்த ஊரில் சுற்றி பார்க்குறது. இப்போ வீட்டிலே இருந்துட்டு நான் வீட்டுக்கே இருக்கிறது அடையா ஊருக்கே சுற்றி அப்போ வெளியிடங்களும் போய் சுற்றி மக்களுக்கும் காட்டுவோம். அதுதான் ஏனெண்டா உண்மைக்குமே ஸ்ரீலங்காவில் நிறைய பேர் அதாவது வெளிநாட்டு உறவுகள் நிறைய பேர் இங்கே வந்து பார்க்க இல்லாமல் இருக்கணும். சில பேருக்கு அந்த என்ன விசா கிடைக்காம இதெல்லாம் சொல்கிறாரு இல்லை விசா கிடைக்காம லீவ் கிடைக்காமல் இது இருக்கு. அப்போ வேற பொன்சர்ல அந்த போனாங்களுக்கெல்லாம் இங்கே திருப்பி வந்து பார்க்க இல்லாமல் இருக்கும். மற்ற 10 வருஷம் போனோம் 10 வருஷத்துக்கு முதல் போனாங்கள் இருக்கு நம்ம வேற இல்லாமல். அப்போ அப்படி இருக்க இடங்கள் எல்லாம் மறந்துருப்பினேன். இப்போ அவன் சொந்த இடத்த கொடுத்து எப்படி இருக்காட்டு தெரியாமல் இருந்திருக்குமே. அப்போ அதெல்லாத்தையும் அண்ணா மூலமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுள்ள போறீங்களா. ஏன்னா அண்ணா ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் இது அண்ணா அதே இதெல்லாம் திறக்கிறார் பைக் ரைடிங் மற்றது பைக்கில் போய் அவன் இடங்களை ஒவ்வொரு ஆகுன இடங்களை காட்டு போகிறேன். விலங்கே போச்சுனாலும் அதுதான் அதான் முக்கியமானது. நீங்கள் என்ன சொல்ற பார்க்க விரும்பின இடத்த கண்டிப்பாக கொமெண்ட்ஸில் சொன்னால் அண்ணா அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக வடிவா வீடியோ காட்டுவார் நான் பதிவு செய்வேன். அதே மாதிரி எனக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின மாதிரி அண்ணாண்ட சேனலுக்கு போகிறார்கள் அண்ணாண்ட லிங்க் கண்டிப்பாக நாங்கள் எங்களோட யூடியூப் இதில் ஐடியில் போடுவோம். ஆனால் இன்றைக்கு ஓப்பன் இல்லை. இன்றைக்கு நாங்கள்லாம் பதிவு செய்கிறோம். அதாவது எங்களோட யூடியூப் சேனலில் ஓப்பன் செய்கிறோம். ஏனெண்டா எந்த யூடியூப் சேனல் பார்க்குற உறவுகள் நீங்களும் அண்ணாண்டே பார்த்து சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லி ஆதரவு இருந்தால் தான் நாங்கள் கொஞ்சம் மேலே வளரோம். கொஞ்சம் இல்லை நிறைய அவையெல்லாம் உடனே எடுத்து வச்சு நிறைய வளரணும்னு ஆசைப்படக்கூடாது. கொஞ்சம் படிப்படியாக போனால் தான் எல்லாமே நல்லதாக இருக்கும். இப்போ வேலை செய்யும்போது பழகி தான் இப்படி வந்திருக்கும். அதே மாதிரி தான் உண்மையானதானே கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேறலாம். அதே மாதிரி
இது ஜுட்டி பண்ணுறது எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கையில் முக்கியமாக இப்போ என்ன சொல்கிறோம் முன்னேறதுக்கு ஒரு வழியென்றே சொல்லலாம். ஏன்டா எனக்கு உண்மையாக ஓப்பன் பண்ணி தந்தது எங்கள் மாமா தான் பார்த்துருப்பீங்க. மாமா கதைச்சி தான் ஓப்பன் பண்ணினவர். அதே மாதிரி தான் இதுவும் நீங்கள்லாம் என்ன நான் தான் அண்ணாங்க ஓப்பன் பண்ணி கொடுக்க வேண்டியதா போயிட்டு அது மென்ட சேனலில் போடுறபடியா அண்ணாண்டையில் நானும் அண்ணாமோ இல்லை மாமா வர்றாரோ அதெல்லாம் கூட தான் தெரியுமே. நிறைய பொடியல்னு சொன்னாங்க நீ துறாடா உனக்கு சப்போர்ட்டா நாங்கள் அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் எங்களோட உறவுகளும் எங்களை கைவிட மாட்டாரு. நான் என்ன சொன்னா பிரச்சனை இல்லைன்னா எங்களோட சேனல்லே நாங்கள் கதைச்சி போடுவோம். உங்களை பார்க்குற உறவு என்ன பார்க்குற உறவுகள் கண்டிப்பாக உங்களே நேசித்து பார்ப்பினோம். ஏனென்றா நீங்கள் செய்கிறது என்னன்னு சொல்கிற வித்தியாசமான இதாக இருக்க போதுன்றபடியாக கொஞ்சம் விரும்பி பார்ப்பினோம். மற்றது அவைகளுக்கு நிறைய உறவுகளுக்கு ஒரு இடங்கள் தெரியாமல் கொடுத்து இருக்கலாமല്ലോ சொல்கிற இடங்களுக்கு நாங்கள் போய் காட்டுவோம் கொமெண்ட்ஸில் தெரிவிச்சு. அதேமாதிரி சந்தோஷம் இந்த சேட்டையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நாங்கள் பதிவிச்சேன். சந்தோஷ சேட்டை இன்னும் கொஞ்சம் பதிவிப்போம். என்னடா இப்போ மரத்தில் வரி நிற்கிறார் மாங்காய் ஆயிரத்துக்குன்னு சொல்லி சரியான மோசமாக காலம் வேற அப்போ என்னண்ணா அப்போ நீங்கள் சொல்ல வர்றீங்க வேறு ஆதரவு செஞ்சுட்டு இருக்கணும்னு கேட்குறீங்களா? அதான் கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க. எனக்கு தர்ற ஆதரவு அதை அனைத்தையும் உங்கள் அண்ணாக்கும் தருமாறு நானும் கேட்டுக்கொள்கிறேன். ஏனெண்டா நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எங்களுக்கு ஒவ்வொரு பெரிய இது மாதிரி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் பெல் பட்டன்லேருந்தா அண்ணாண்ட வாழ்க்கையே இருக்குது. இப்போ எட்ட முடிஞ்சு இப்போ எங்கள் அண்ணாண்ட வாழ்க்கையே இருக்குது. உண்மைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணாதான் அண்ணா வளர்றதுக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக இருக்குமே. நான் ஓவரா வளர்ந்துட்டேன் இன்னும் வளர இது உயரத்துல வளர்ந்துட்டேன் இனி வாழ்க்கையில வளர போறேன். அப்ப அதனால அண்ணாவுக்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுப்பீங்க நம்பி நாங்கள் உங்களை எல்லாரும் நம்பி நாங்கள் யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ண போறோம். அதே மாதிரி நான் அந்த லிங்கையும் உங்களுக்கு கண்டிப்பா எப்போ நான் ஓப்பன் பண்ணுவோம் நாங்கள் நாளைக்கு சில ஓப்பன் பண்ணுவோம் இல்லை நாளைக்கு. ஏன்னா அப்போ அண்ணா நான் சொல்லியிருந்தேன்னா இன்றைக்கு 1ஆம் தேதி நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம்ண்டு. அப்போ அத்தையாக்கள் எல்லாம் சொன்னவாங்கட அத்தை சொன்னால் அத்தை கொஞ்சம் இப்படியெல்லாம் பார்க்குற கொஞ்சம் கூட சென்னிமேனா அப்போ அத்தை சொன்னால் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திறக்கக்கூடாதாம். செவ்வாய்க்கிழமை ஒரு பாயோ இதோன்னு சொல்கிறா திறந்தா பலன் இருக்காது. அப்போ நல்ல நாள் பார்த்தா துவங்க ஓடுமே. நாங்கள் அப்போ நாளைக்கு நல்ல நாள் ஒன்று பார்ப்போம். அப்படி இல்லாடி வெள்ளிக்கிழமை அப்படி துறப்போம். திறந்த கையோட கண்டிப்பாக திறப்போம். வெள்ளிக்கிழமை நல்ல நாள் வர வெள்ளிக்கிழமை என்றாலே தெரியும் எல்லாருக்கும் நல்லனா. அப்போ நல்ல இனிப்பாக சந்தோஷமாக தான் நாங்கள் அந்த நிகழ்ச்சியை தொடங்குவோமே நாங்கள். கண்டிப்பாக அப்போ அதே மாதிரி நாங்கள் வெள்ளிக்கிழமை இல்லாட்டி நாளைக்கு துறக்கிறத கண்டிப்பாக எங்களோட சேனலில் பதிவு செய்வோம். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் அடுத்த பார்ப்போம். என்ன பார்த்தீங்கன்னா அடுத்த வட்டம் நாங்கள் கொஞ்சம் நேரம் களைச்சி போயிட்டு இருந்துட்டு சொன்னேன் இருக்க சொல்லி. அப்போ அம்மா அங்கால ஏதோ சொல்லி கொண்டு போகிறோம் ரெண்டுமே என்ன செய்யனாலும் செய்யுங்க தான் பெற மாட்டேன். இப்படிதான் அம்மா பெருசாக அந்த யூடியூப் சேனலுக்குள்ள வாரல. அதான் என் அம்மா கொஞ்சம் விருப்பம் குறைவு சரியான. அதேமாதிரி அண்ணா போகிற புல்லட் அண்ணா தான் இங்கே பாருங்க அண்ணா பைக் இருக்க வடிவா பார்த்தாலே தெரியும். கேமராமேன் கொஞ்சம் காட்டுங்க பதிச்சு. கேமராமேன் கொஞ்சம் புளியா இல்லை முதல் கேமராமேன் கொஞ்சம் ஜோசனை நல்லா இருக்க பைக் நல்லா இருக்கும். சரி எங்களை காட்டுங்க பிரச்சனை இல்லை. என்னடா உண்மைக்குமே அண்ணாண்ட புல்லட்லாம் அண்ணா இனிமே தெரிய போகிறேன். சவுண்டை பார்த்தாலே ஒரு மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குங்களா. அதுதான் என்னடா அவ்வளோ ஒரு சத்தம் சில பேச்சும் வாங்கியிருக்கிறார் அம்மா மகள்கிட்ட. ஏன் இவ்வளவு சத்தமாக திரியுறீங்கள்ட்டு அவருக்கு இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக போட விருப்பமே என்ன வித்தியாசமாக இருந்தால் தான் மக்கள் பார்க்கணும். அதுதான் இல்லைங்க பார்க்கணும். இப்படி ஏனண்டா கேமராமேன் பைக்கை காட்டுறா இல்லை கொஞ்சம் யோசிக்கிறா. கேமராமேன் பாப்பா நீங்கள் வேறுங்க அண்ணா இந்த புல்லட் இதான் அம்மாவின் முதல் என்னது முதல் வாங்கி தந்த பைக். அதான் நிறைய பேர் கட்டு கொடுக்காம இருக்கு உண்மைக்கு அப்படியே இருக்கட்டும் வீட்லயே இருக்கட்டும் ஓடாட்டியும் போறால வீட்லயே இருக்கட்டும். அதுதானே என்ன உங்களுக்கு கேட்டுக்கணும் தாடா விலைக்கு தாடா 6 லட்சம் 3 லட்சம் அப்படி கேட்டுக்கணும். இல்லைடா அம்மா எடுத்த அந்த பைக்கு நான் கொடுக்கல அதானே வீட்டுக்கு கேட்கட்டும். அது சரிதான் உண்மை. ஆனால் அதே மாதிரி இதெல்லாம் அண்ணா தான் படைச்சவர். என்னென்ன இதெல்லாம் செஞ்ச நீங்களே ஏன் விழக்கூடாண்டோ எல்லாரும் உருவாக்குறாங்க கடையில நாங்களும் உருவாக்கி பார்ப்போம். அதுக்காக இதெல்லாம் உருவாக்கினா எதெல்லாம் வேறு உருவாக்கினீங்க வித்தியாசமாக இதெல்லாம் பூட்டினா. அடா இதெல்லாம் பூட்டினீங்கள நீங்கள் கொஞ்சம் பெல்டிங் தானே அப்போ கொஞ்சம் காட்டுறீங்களே என்ன நான் இப்படி என்றாலும் செய்வான் எங்களால் நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்க தானே. அதானே நான் உண்மைதான். இந்த பைக்குக்கு என்ன பேர் என்ன டிமாக் நல்ல பேர் டிமாக் மாமாக்கு 400. இனி இதெல்லாம் அண்ணாண்ட ஃபயர் நம்ம என்ன அவுட்டே
ஓ ஓடுமா தூரம் காண ஒரு ஸ்டார்ட் பண்ணுங்க பாபு ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணா மக்கள் வேண்டு பிரச்சனை இல்லை ஸ்டார்ட் பண்ணுங்க நான் பயப்படாம விடுறேன் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி தரேன் காட்டுவேன் ஸ்டார்ட் பண்ணி காட்டத்தானே சவுண்ட் நீங்கள் பிறகு சொல்லுவீங்க தம்பி சவுண்டா தானே சத்தம் பாத்தீங்களா உறவுகளை இவற்ற பைக் இவர்றான் இதுக்கெல்லாம் காரணம் இவர்றான் பூட்டினவரே நான் இப்படி எல்லாம் அதானே நீங்க கொஞ்சம் வித்தியாசமா ஆளும் தானே அதே மாதிரி அண்ணன் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா தான் செய்யறவர் அதே மாதிரி தான் வீடியோ அதானே அதே மாதிரி நீங்களும் அப்ப நாங்களுமே அண்ணான வீடியோ கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு ஆனா என்ன வித்தியாசமா ஒன்று கொண்டு வரீங்க இது என்னண்ணா வீட்டை வண்டி வச்சிருக்கு ஏன் இது ரைடிங் மக்கள் ரியாக்ஷனை பார்க்கத்தானே அதுக்காண்டி சின்ன பிள்ளை பார்க்கணும் என்னடா ஒரு புதிய ஒரு பொம்மை ஆடுவது பாம்பு இருக்கா தூக்கி காட்டுங்க இருக்கா பாடுங்க இருக்கா பாப்பா நீங்க இங்க முயக்குட்டி எல்லாம் உண்மைக்குமே நல்லா இருக்கு தெரியுமா இது பாத்தீங்களே இல்ல நிறைய பேர் வச்சிருக்கணும் ஆனா இங்கே தாக்கல் இல்லை வச்சிருக்கணும் அதானே அப்ப அதே மாதிரி நீங்கள் மட்டும் வச்சிருக்கீங்க உயிர் நண்பனோட தந்தான் வண்டி தந்தவன சோ பேந்தன ராஜ ரைடிங் செய்யப்புறன்னு சொன்னியே இதையும் வச்சிரு அட அப்படி பாப்பா இந்த மியூர் குட்டியே வடிவா பார்த்தீங்களா வேற என்ன ஆனால் நல்லா இருக்கு அப்போ கொஞ்சம் கலாட்ட போகலாம் இருக்கு மற்ற எவ்வளோ பேர் பயப்புரினியோ தெரியா சில டைம் அடிக்கலாம் பார்க்குறீங்களோ தெரியா அதுதான் வேற என்ன செய்யறேன் மாற்றி மாதிரி அதானே குழந்தை பிள்ளைகளுக்கெல்லாம் இப்படி எல்லாம் பைக் விருப்பம் நாட்டில் இருக்கிறார்கள் செய்கிற மாதிரி தான் ஓ இந்த வெளிநாட்டில் பெரிய பைக்கில் போய் அந்த கேமராவில் எல்லாம் அப்படி நாங்கள் செய்கிறோம் அதானே நான் உண்மைக்குமே நல்லா இருக்கும் பார்க்க டெய்லி சமையல் வீடியோ போடலாம் அதான் சமையல் வீடியோ பார்க்கவே மாட்டேன் ஏன்னா நாங்கள் சமைக்கிறோம் நாங்களே பார்க்குறோம் இல்லை உண்மைக்குமே அதே மாதிரி இதுவும் நல்லா இருக்கு அப்போ நாங்கள் என்ன செய்வோம் வீடியோ முடிப்போமே என்ன சரி இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா இந்த பொம்மை கேமரா பார்த்துருப்பீங்க முயக்குட்டியா ஆளை தூக்கி ஓட்ட அடியும் ஒரு நாளும் நல்லா இருக்கு அதுதானே ஏன்டா அவ்வளோ விலை கூட இதுக்கு உண்மைக்குமே ஆனால் நல்லா இருக்கு எனக்கு உண்மைக்குமே பிடிச்சிருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அண்ணா ஒன்று வந்து என்ன வெறிட்டினவர் என்னென்னா நான் உண்மைக்குமே அப்போ ஆரம்பத்தில் வெட்டிங் பண்ணுற முன்னுக்கான நம்ம சைக்கிளில் வரைக்க டியூஷன் போயிட்டு வேற காட்டினா ஹெல்மெட் போட்டு வந்து வேறு பைக்கில் வந்து நான் ஆரோ ஒன்று பார்த்துட்டு கதை பேச வந்தேன் சொல்லலாம் ஆனால் சில டைம் ஆரோ ஒன்றுட்டு பேருந்தாங்க ஹெல்மெட்டை கலட்டி பார்த்தா நான் ஐயோ கடவுளே பயந்து போயிட்டேன் நான் அப்படி ஆனால் உண்மைக்குமே எனக்கு அதுலேருந்து இந்த பொம்மை ஹெல்மெட் ரொம்ப விருப்பம் நல்லா இருக்குமே அதுமாதிரி குட்டி பிள்ளைகளுக்கு எல்லாமே இருப்போம் அண்ணா என்னன்னு சொல்கிறேன் எங்கள் அம்மா வீட்டையெல்லாம் போனால் எங்கள் மாமா இந்த பிள்ளை எல்லாமே இருப்பா வாக்கிதான்டா காணும் தூக்கா சொல்லுவா என்ன குழந்தை பிள்ளைங்க அதுதான் நல்லா இருக்கும் அப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா உண்மைக்குமே நீங்கள் கண்டிப்பாக ஆதரவு தருவீங்க நம்பி நாங்கள் யூடியூப் சேனலாக ஓப்பன் செய்ய போகிறோம் அதான் நீங்கள் எப்படி இது எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கொமெண்டில் சொல்லுங்க அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டோம் இன்னும் ஒரு புதிய வீடியோட நாளை சந்திப்போம் பாய்.